பாருங்க கோலி விளையாடுறாங்க. இந்த குட்டி பொண்ணு நான் தான். இடத்துல வந்து எதெல்லாம் தெரியலையோ அதெல்லாம் நாங்க ChatGPT கிட்ட கேட்டு இருக்கிற அந்த பசங்களுக்கு வந்துட்டு சேம் பிஞ்சா இருக்காங்களா ரெண்டு பேரும். Hello guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல் Life of Ian. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா கிராமம் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு போறோம். அங்கே தான் நம்ம வந்துட்டு இந்த கிராமத்து ஆளுங்க வந்து அவங்களோட கல்ச்சர், அந்த குத்து சண்டை அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்ல, சில கிராமத்து பீப்புளோட கல்ச்சர்ஸ் அண்ட் எவ்ரிதிங் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ உங்களையே த்ரூ அவுட் திஸ் வீடியோ உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சோம். ஸோ நீங்களும் எங்களோட வாங்க, சேர்ந்து நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். அங்கே போனோடனே நாங்கள் ரிவீல் பண்ணுறோம் என்ன பிளேஸ்னு. நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா ரங்கோலி கார்டனுக்கு தான் வந்திருக்கோம். மாடஸ்ட் வில்லேஜ், ஏன்ஷியன்ட் மாடஸ்ட் வில்லேஜா இருந்துச்சு. ஆனா இது ஜக்கூர்ல இருக்கு, பெங்களூர்ல ஜக்கூர்ல இருக்கு. ஓகே, சோ இங்க என்ன இருக்குன்னு நீங்க கூடிய சீக்கிரம் வீடியோல பார்க்க போறீங்க. ஏன்னா நாங்களும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம், எங்களுக்கே தெரியாது. நாங்க எல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து போய் பார்க்கலாம். பார்க்கிங்க்கு 20 rupees, 2 வீலர்னா 20 rupees, 4 வீலர்னா 50 rupees. ரங்கோலி கார்டனுக்கு வர்றதுக்கான சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா வீக் டேல வந்து 200, வீக்கெண்ட்ஸ்ல வந்து இட் இஸ் லைக் 250. எல்லாரும் கண்ணாம்பூச்சி விளையாடுறாங்க. கண்ணாம்பூச்சி ரே ரே கண்டு பிடியா. ஆக்சுவலி இந்த பிளேஸ் உங்களை வந்துட்டு ரொம்ப நாஸ்டாலஜிக்கான மொமெண்ட்ஸ்க்கு கொண்டு போகுது. யாருமே இல்ல, அழகா இருக்க போகுது. யாருமே இல்ல. ஆமா, நல்லா இருக்கு. ஆமா, யாருமே இல்ல, அந்த கூட்டம் இல்ல, ரொம்ப ஜாலியா இருக்கு. ஸ்கூல் மணி அடிப்பாங்க பார்த்தியா, டிங் 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 டிங். மேபி சில சமயம் வந்து ஏதாவது அனௌன்ஸ் பண்ணணும்னு நினச்சிக்கோயேன், ஏதாவது முக்கிய செய்தி முக்கிய செய்தி முக்கிய செய்தி மேபி. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு டிக்கெட் வாங்கினோன்னே உங்களுக்கு கையில் இந்த மாதிரி ஒரு பேண்ட் போடுவாங்க, ஜஸ்ட் மேக்கிங் ஷுர் தட் நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னு. ஸோ இப்போ இங்கே இருக்கிறவரை பார்த்தா நிஜ மாதிரி இருக்குல்ல, பட் இட் இஸ் அ ஸ்டாச்சு. இதுதான் ஸ்பெஷாலிட்டி இந்த மாடல் ஹெரிட்டேஜ் வில்லேஜில். ஸோ இங்கே வந்து அந்த காலத்து பீப்புளோட எல்லா ட்ரெடிஷன்ஸையும் இந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்க கோலி விளையாடுறாங்க. கோலி தானே? கோலி தான், கோலி தான். பாரு எவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க, நிறமெல்லாம் பற்றியா, அந்த அளவு ரியலிஸ்டிக்காக இருக்கு. ஸோ இப்போல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்விக்கி, ஜொமேட்டோ அப்படி இப்படின்னு போகிறோம். ஏதாவது வேணும்னாலும் ஏதாவது சாப்பிட்ணுன்னாலும் அந்த காலத்து ஒரு வைப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் தான். நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். அந்த காலத்து சந்தை, ஜெனரல் ஸ்டோர் பத்தியா போட்டிருக்காங்க, எல்லாம் பக்கத்துலேயே போட்டிருக்காங்க. ஜெனரல் ஸ்டோர் அந்த காலத்தில் பேசிக்கிட்டு எவ்வளோ ஜாலியா. இது வந்து டெய்லர்ஸ் ஹவுஸ். ஆக்சுவலி இங்கே இருக்கிற அந்த சாரீ கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஆக்சுவலி ரியல். அந்த ஸ்டாச்சு மட்டும் லைக் பண்ணியிருக்காங்க. இந்த குட்டி பொண்ணு நான் தான். ஹாய், நான் தான் அந்த குட்டி பொண்ணு. அப்படியே பண்ணியிருக்காங்க அந்த கன்னடா ஸ்டைலு. நம்ம காய்கறி கட் பண்ணுறாங்க. ஆமாம், ஐயோ எல்லாம் உண்மை மாதிரியே இருக்கு. நான் இன்னைக்கு இங்கேருந்து போக மாட்டேன். நானும் தாடா.
இது வந்து பிராமின்ஸ் ஹவுஸ். அவர் ஸ்லோக கற்றுக் கொடுத்துட்ருக்காரு, லைக் அந்த மந்திரங்கள், சாமியோட மந்திரங்கள் எல்லாமே. என்ன மாதிரி பூனல் போட்டிருக்காங்க எல்லாரும். பிராமின் ஹவுஸ். ஆக்சுவலி கண்டிப்பாக நாங்கள் இன்னொரு வாட்டி வரதா இருக்குது. இப்போ தான் என்டர் ஆகிருக்கோம், ஆனால் இன்னொரு வாட்டி வரதாவே இருக்குது. என்னன்னா எங்களை விட எங்களோட அம்மா அப்பாங்களுக்கு வந்து ரொம்ப ரிலேட் பண்ண முடியும் இந்த இடத்த. ஸோ கண்டிப்பாக அவங்கள கூப்பிட்டு வரதா இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு அந்த காலத்தில் இப்போ புதுசாக கல்யாணமான தம்பதிகள் அவங்கள காட்டுற விதமாக இருக்கட்டும். அண்ட் தென் மோர் ஓவர் இன்னொன்று சொல்லணுன்னா, இந்த வீடோட ஆர்கிடெக்சர், அந்த அமைப்புகள் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. விக்னேஷ் வயசானா இதோ இப்படிதான் இருப்பான். இது வந்து ஊர் தலைவரோட வீடு. பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமா சூப்பரா இருந்துச்சு. முன்னாடிலாம் டயர் வச்சு விளையாடுவாங்கல்ல, அங்கே போய் குச்சியில் டயர் நான் விளையாண்டுருக்கேன் தெரியுமா? விளையாடி இருக்கியா? சின்ன வயசுல விளையாண்டுருக்கேன். கேரளாவுக்கு போயிட்டு தம்பி வச்சிருந்தான், வச்சு விளையாண்டுருக்கேன். நல்லா இருக்கும். கீழே கீழே விழுவோம். நாங்கள் மலையிலேருந்து கீழே ஸ்லோப்பில் ஓட்டிட்டு வருவோம். அது நல்லா இருக்கும். ஸோ இது வரைக்கும் இவ்வளோ பிளேசஸ் பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது எப்படி தான் பண்ணியிருக்காங்க, என்ன ஏதுன்னு ஒரு கெஸ் கூட பண்ண முடியல. இது எல்லாம் பண்ணுறதுக்கு 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷமா? ஆமாம். நைஸ். அண்ட் இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இந்த இடத்த. இட்ஸ் ஸோ குட் ஆக்சுவலி. ரொம்ப நல்லா இருக்கு. காலை எழுந்துச்சு நீ இப்பதான் கோலம் போடணும். நீ காலை எழுந்துச்சு இப்பதான் நீ கோலம் போடணும். முடியாது, நீ தான் கோலம் போடணும். இங்கே பார்த்தீங்கன்னா இதை தவிர நிறைய ஆக்டிவிட்டிஸ் இங்கே இருக்குது. நான் உங்களுக்கு போக 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 நம்ம இந்த வீடியோவில் அதெல்லாம் பார்ப்போம். ஸோ இது வந்து நெசவாளர்கள் பெட்டெல்லாம் நெய்கிறாங்க பாருங்க. அந்த காலத்தில் அந்த பொண்ணுங்க எல்லாம் கொடை கொண்டு போகிறது. இந்த பையன் டயர் விட்டு விளையாடிட்டு இருக்கான். இவங்க என்ன பண்றாங்க? ஆக்சுவலி நெய்றாங்க. புடவை நெய்வாங்கல்ல. புடவை நெய்வாங்கல்ல. ஸோ பாருங்க, டை பண்றாங்க, நெசவு பண்ணிட்டு அண்ட் தென் அப்படியே டை பண்றாங்க. இப்போ வந்து நம்ம கேர்லிஸ் வந்து காசிப் பண்ற மாதிரி அந்த காலத்தில் இவங்களும் காசிப் பண்றாங்க. காசிப்க்கு மட்டும் ஒரு அளவே இல்லை. ஆக்சுவலி இந்த நாயை பாருங்களே, ஒரு நிமிஷம் நான் உண்மைன்னு நினைச்சிட்டேன். நிஜமா பாப்பா குளிப்பாட்டுறாங்க. பாப்பா குளிப்பாட்டுறாங்க. பாட்டிங்க தான் மோஸ்டா குளிப்பாட்டுவாங்க பாப்பாவை. அங்க போய் படிக்கிறார் ஒருத்தர். எங்க? அங்க தூர பாரு. அங்க பாரு. ஓ, அங்க ஒருத்தர் இருக்காரு, படிச்சிட்டு இருக்காரு. இங்க ஒருத்தி வேடிக்கை பார்க்கலாம். செக் என்ன பேர்? ஆயில் செக்கு கடைவாங்க. செக்கு வச்சு கடைவாங்க ஆயிலை. அதுக்கு மாடு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம மிஷின் இருக்குது. முன்னாடி மாடு வச்சு சுத்த விடுவாங்க. அது அப்படியே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருந்தால் தான் வந்து அது கடையும். அப்போ தான் கீழே வந்து ஆயிலாக வரும். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு இந்த பிளேஸ் வந்து இப்போ இருக்கிற அந்த பசங்களுக்கு வந்துட்டு அந்த காலத்தில் எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஃபோனு அது இதுன்னு காட்டாமல் இங்கே நேரில் வந்து அவங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணால் அவங்களுக்கு ஒரு
சூப்பரான லேர்னிங்காக இருக்கும்னு தோணுது. நல்லா இருந்துச்சு. அந்த காலத்தில் எப்படி பண்ணாங்க, அந்த காலத்து சந்தை, அந்த காலத்து இப்போது செக்கன் ஆட்டுறது அதெல்லாம் பார்த்தோம்ல. ஸோ அந்த காலத்து இதை வந்துட்டு நீங்கள் இங்கே வந்து அவங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அவங்க லேர்னிங் அண்ட் இது சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், எங்களுக்கு இந்த இடத்துல வந்து எதெல்லாம் தெரியலையோ அதெல்லாம் நாங்கள் ChatGPT கிட்ட கேட்டு இங்கே வந்து பண்ணிகிட்ருக்கோம். பாருங்க, நம்ம அந்த காலத்து போஸ்ட்மேன் லெட்டர் கொடுக்குறாரு. இப்போல்லாம் நம்ம ஜிமெயில், வாட்ஸ்அப் தான். அந்த காலத்து லெட்டர் இல்லை. இங்கே பாருங்களே, அழகாக ஒருத்தர் ஜாலியாக தூங்கிட்டு இருக்காரு. எனக்கு என்னன்னு சிரிச்சுக்கிட்டே. இப்போ இது வந்துட்டு கூட பின்றாங்க. இங்க இதெல்லாம் பானை செய்யறவங்க வீடா? பானை செய்யறவங்க களிமண்ணை மிதிக்கிறாங்க. ஆமா, நிறைய இருக்கு ஆக்சுவலி. பேங்கிள் செய்யறாங்க, வளையல் செய்யற வீடு. எல்லா வீட்லயும் ஒரு பாப்பாங்க இருக்கு பாரு. இங்க நீ கேட்ட பிளாக் ஸ்மித் வந்துருச்சு பார். எங்க? பின்னாடி பார். நம்ம அந்த அருவாலாம் தீதி தர சொல்லுவாங்க. ஓகே. அப்புறம் பொது அந்த பாரு, அந்த கோடாலி அது இதுன்னு வந்து செய்யறவங்க இவங்க தான், வெப்பன் செய்யறவங்க. இது வந்து கொடவாஸ் ஹவுஸ். கொடவர்கள்னு சொல்லுவாங்க பத்தியா? தெரியாது. இப்போ நீங்க படுகர்கள் சொல்லுவீங்களே, அதே மாதிரி கொடவார்கள். ஓகே. அவங்க கொடவாஸ் அந்த மாதிரி ஒரு பீப்புள், அந்த கல்ச்சர் பீப்புள். ஆனா அழகா இருக்குடா. கோயில் அழகா இருக்கு அவங்க Dress எல்லாம். அதான் அவங்க கோயில் கிளம்புறாங்களாம். வாண்டி வெளியே இருக்கு, ஸ்கூலுக்கு வெளியே. ஸ்கூலுக்கு போகாம பாரு, வாத்தியார் அங்க டீச் பண்றாரு, அவன் ஜாலியா வெளியே இருக்கான். ஸோ வந்து இப்போ ஒன்று சொன்னா, அந்த பையனும் பொண்ணும் நின்றுட்டு இருக்காங்களாம். அதில் பையன் பதில் சொல்றான், பொண்ணு வந்து சும்மா பனிஷ்மெண்ட் வாங்கி நிற்கிறாளாம். ஆக்சுவலி பொண்ணு தான் பதில் சொல்லுது. இல்ல, அவன் பையன் பனிஷ்மெண்ட் வாங்குறான் பாரு. பொண்ணு வந்து பதில் சொன்னா கையை கட்டிட்டு எல்லாரும் பதில் சொல்லுவாங்க. அந்த கையை கட்டி சொல்றதான் பதில் சொல்றான். எல்லாம் கிளாஸ்ல என்ன பண்ணுவாங்க, கை கட்டிட்டு பதில் சொல்லுவாங்க. சரி, ஏதோ ஒன்று நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க, இந்த சைடா இல்லைன்னா இந்த சைடா அப்படின்னு. ஆமா, நம்ம நாட்டாம அவரு. இவங்களோட வேலை என்னன்னா வந்து வுட்டை கட் பண்ணி, ஃபாரஸ்ட் வுட்டை கட் பண்ணி கொஞ்சம் வந்து விற்கிறது தான். ஓகே. அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் பாரு, அழகா இருக்கு. இவங்க அப்படிதான் கலர்ஃபுல் ட்ரெஸ் தான் போடுவாங்களாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அந்த காலத்தில் வந்துட்டு எப்படியெல்லாம் இந்த ஃபார்மிங் மெத்தட்ஸ் எல்லாம் பண்ணாங்கன்னு பார்க்க போகிறோம். அதை பற்றியா? மார்க்கெட் இப்போ கூட வந்து ஊட்டியில் இந்த சந்தை இருக்கு. ஆமாம், இந்த மாதிரி எல்லாம் சந்தைகள் இருக்கு. எனக்கு பேர் கரெக்டாக தெரில. ஊட்டியில் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக தான் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி இந்த சந்தைக்கு வந்து வாய்ஸ் ஓவர் வேற கொடுக்குறாங்க. அது இன்னுமே நம்ம சந்தைக்குள்ள இருக்கிற மாதிரியே ஃபீலை கொடுக்குது. மேபி நமக்கு அந்த கன்னடம் தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது நமக்கு தெரியாதனால நமக்கு கொஞ்சம் இது தெரியல. இல்லாட்டி உண்மையா அவங்க என்ன பேசுறாங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கும். வந்துட்டு நாங்கள் இப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வந்திருக்கோம். லைக் இந்த பிளேஸே வந்துட்டு அழகாக இருக்குது. சாப்பிட்ற பிளேஸ் கூட இவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலாம். ஸோ சாப்பிட்டு மற்ற பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலி எங்கள் ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க பட்டர் மில்க் வந்து வேற லெவல் டேஸ்ட். இந்த வெயிலுக்கு அந்த பட்டர் மில்க் குடிச்சா அப்பா செம்ம ரெஃப்ரெஷிங். நம்ம என்ன எங்கே போகிறோம்னா ஃபுல் ஆக்டிவிட்டீஸ். ஆமாம், ஸோ ஆக்டிவிட்டீஸை நீங்களும் வந்து தொடர்ந்து பாருங்கள்.
நாங்க இப்போ வந்து தாங்கா ரைட் போயிட்டு இருக்கோம். சூப்பர்ல. ஆமா சூப்பரா இருக்கு. కోరింటాకెట్టుకున్న సందా మామవే ஓகே. ஹலோ மேடம், எப்படி இருந்துச்சு மேடம்? சூப்பரா இருந்துச்சு. அப்படியே ராணி மாதிரி ஃபீல் பண்ணேன். அந்த ஃபீல் இருந்துச்சு. நம்ம ரிக்ஷா வண்டியில எல்லாம் போறது அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நல்ல ஒரு ஃபீலிங். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்சுவலி ட்ரை பண்ணா சூப்பரா இருக்கும். We are going to pottery. Yes. வா. ஸோ போனோடனே உங்களுக்கு எந்த ஷேப் ஆஃப் பாட்ரியில் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் எந்த ஷேப் வேணுமோ சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். நான் பாட்ரி ட்ரை பண்ணிட்டேன். ஆக்சுவலி நம்ம பானை வந்து அங்கே காஞ்சிட்டு இருக்கு. நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஜஸ்ட் ½ அன் ஹவர் வெயிட் பண்ண சொன்னாங்க. இப்போ நீங்கள் வெயிலில் வைக்கணும்னா வெயிலில் வச்சிங்கன்னா 10 நிமிஷம் போதுமா, அப்படி 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படி இல்லாண்டி வந்து ஒரு ½ அன் ஹவர் இல்லை 20 to 25 minutes அது போதும்னாங்க. ஆமாம். ஸோ நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப நாளாக பாட்ரி ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப் போகணும், ஏதாவது பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இன்றைக்கி எப்படியோ அது நடந்துருச்சு. ஆக்சுவலி நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டே இருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணால் அது கண்டிப்பாக ஒரு இந்த மாதிரி ஒரு விதத்தில் நடந்துடும். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு உங்கள் கிட்ஸ் கூட வந்தீங்கன்னா நீங்கள் அங்கே ஹார்ஸ் ரைடு தனியாக இருக்குது. ஆக்சுவலி அவங்களுக்குன்னே அது பண்ணலாம். ஆக்சுவலி அவங்களும் ஹார்ஸ் ரைடு விளாட்லாம். கிட்ஸ் தோனே இருக்குது, உங்களுக்கு காட்டுறே இருங்க. நான் இப்படி தான் போஸ்ட் கொடுக்க போகிறேன் பேருக்கும். என்ன போஸ்? இப்படி நிற்கிறான். ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறேன்ட்டு சேம் பிஞ்சாக இருக்காங்களே 2 பேரும். ஸோ இங்கே வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் டான்ஸஸையும் ஸ்பெசிஃபை பண்ணி காட்டியிருந்தாங்க. அண்ட் இதுதான் வந்து அவங்க ஆடுற அந்த மேடையாக அதை அலங்கரிச்சிருக்காங்களான்னு எங்களுக்கு கரெக்டாக தெரில. அங்கே வந்துட்டு இங்கே பாட்ரி அது காயிற வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இந்த இடம் ரொம்ப அழகாக இருந்ததால் சரி இங்கேயே நாங்கள் டேரா போட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆக்சுவலி பெங்களூரில் வந்துட்டு இந்த மாடர்னான பிளேசஸ் இந்த மால்ஸு அந்த சிட்டி ஃபீலில் இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம நிறைய இடத்துக்கு போயிருக்கோம் பெங்களூரில். ஸோ பெங்களூரில் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வில்லேஜ் மாதிரி இருந்து வந்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வி ஸ்பெண்ட் அரௌண்ட் 3 hours here. அதுதான் வந்ததும் தெரில, இப்போ 3 hours ஆனதும் தெரில. லிட்ரலாக அவ்வளோ நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம். அவ்வளோ என்ஜாய். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ரொம்ப நேரம் இருந்து பார்த்தோம். சொல்ல போனால் எங்கள் கூட்டம் கூட வந்து அவ்வளோ இல்லை. நாங்கள் வந்து அரௌண்ட் இங்கே 10:30 இன்னும் 11 o'clock இருக்கும். 11 o'clock இங்கே வந்திருப்போம் மார்னிங். பார்த்தீங்கன்னா வந்து கூட்டமே இல்லை, சுத்தமாக கூட்டம் இல்லை. அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. எந்த ஒரு ரஷ்ஷும் இல்லை, எதுவுமே இல்லை. நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம வந்துட்டு பாட்டை வாங்க போகலாம். மேபி காஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பார்ப்போம்.
வழியாக நாங்கள் அந்த பாட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஃபுல்லாக ட்ரை ஆகலை, பட் கூடிய சீக்கிரம் அது ட்ரை ஆகிடும்ன்ட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம். போகிற வழியில் அப்படியே இளநீர் குடிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஹே காய்ஸ்! ஸோ வந்துட்டு நாங்கள் அந்த பாட்டை வீட்டுக்கு கொண்டு வந்து இப்போ வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. அடுத்த நாள் ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ வந்து இது காலையிலேயே லைக் காஞ்சிருச்சு. ஹியர் இஸ் அ பாட். ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா எழுதியிருக்கிற என் லவ்வி நல்லா தெரியுது. நாங்கள் வந்து வீட்டுக்கு வர வர என்ன ஆயிடுச்சுன்னா லைக் இங்கே கீழே வந்து கிராக் விட்டுருச்சு இங்கே. ஸோ வி தாட் ஆஃப் லைக் க்ளே வாங்கிட்டு இங்கே இப்போது வந்து ஒட்டியிருக்கோம் க்ளேயை. நெக்ஸ்ட் என்ன, வி ஹாவ் டு டெக்கரேட் திஸ் பாட். இப்போ சும்மா பார்க்கவே அழகாக இருக்குது. பட் தென் நாங்கள் வந்து என்ன யோசிச்சிருக்கோன்னா சும்மா இது வந்து ஏதாவது டெக்கரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு. ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் வீடியோ. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாரையும் இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்குறோம். அண்டில் தென் பை ஃப்ரம் நந்தினி அண்ட் விக்னேஷ். பாய்.